குட் ஈவினிங். இன்றைக்கி ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ வந்துட்டு யூனிட் 2ல் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தேடுன்ட்டு யூனிட் நேமு. அதில் ஒரு கண்டினியூஸ் பீம் கொடுத்துட்டு அதில் சப்போர்ட்டில் இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி சியர் ஃபோர்ஸ் டயக்ராமும் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமும் வரைகிறதுக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா யூனிட் 2 ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தேடு. சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் சம் பாருங்கள். அனலைஸ் த பீம் லோடட் as shown in figure by slope deflection method and draw bending moment diagram and shear force diagram அப்படி கொடுத்துட்டாங்க. EI is constant. EIங்கிறது ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. சரிங்களா? அது 2 மார்க் கேட்டாலும் கேட்பாங்க, வாட் டு யூ மீன் பை ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி அப்படி கேட்டாங்கன்னா, த ப்ராடக்ட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல் and moment of inertia of the section is called flexural rigidity. சரிங்களா? இந்த பீமில் EI வேல்யூ கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போது என்ன மீனிங்னா, இந்த ஃபுல் பீம்மே, அதாவது ஏலேருந்து C வரைக்கும் இருக்கிற எல்லா பீம்மே ஒரே மெட்டீரியலால் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது காங்க்ரீட். அதனோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூவும் அடுத்து ஐ சேம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்சியா சேம்னு அர்த்தம். மொமெண்ட் ஆஃப் இனர்சியா சேம்னா என்ன இன்டைரக்டாக சொல்கிறாங்கன்னா, அதனோட கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பீம், அதாவது பிரெத்தும் டெப்த் ஆஃப் த பீம் ரெண்டும் கான்ஸ்டன்ட். ஏலேருந்து C வரைக்கும் பீம் சைஸ் வந்துட்டு ஒரே ஈவனாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பு இதில் B to C, B சப்போர்ட்டும் C சப்போர்ட்டும் வந்துட்டு ஓவர் ஹேங்கிங் போர்ஷனாக இருக்குது. அதாவது Bயில் சப்போர்ட் இருக்குது, Cயில் இல்லை. அப்போ இதுக்கு பேர் வந்துட்டு ஓவர் ஹேங்கிங்னு சொல்லுவாங்க. இந்த இது என்ன பண்ணணும்னு நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் மூமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். மூமெண்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஓவர் ஹேங்கிங் போர்ஷன் BC அது தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கோம். BCன்ட்டு அதனோட லென்த்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர், லோடு வந்துட்டு 100 இருக்குது. மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். சரிங்களா? மூமெண்ட் அட் B to C, அதாவது BCன்னு எழுதியிருக்கோம், CBன்னு எழுதிருக்கூடாது. மூமெண்ட் அட் B to C, Bயில் தான் சப்போர்ட் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு B எழுதணும், அடுத்து C. இப்போது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸோட வேல்யூ பாயிண்ட் லோடு இருக்கிறதுனால 100 இன்டூ டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர். 100 இன்டூ 2 200 கிலோநியூட்டன் மீட்டர். மூமெண்ட்டுக்கு இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். MBC வந்துட்டு -200. சரிங்களா? அதே இதை வந்துட்டு MB to C வந்துட்டு -200. இப்போ பார்த்திங்கன்னா MBAவுக்கு வந்தீங்கன்னா, MBAவுக்கு அதே இது வந்துட்டு +200 ஆயிரும். அது வந்துட்டு பெண்டிங் மூமெண்ட் கன்வென்ஷனை பொறுத்து மாறும். அது நமக்கு தேவையில்லை, மனப்படம் மாதிரி வச்சுக்கோங்க. BCக்கு வந்துட்டு -200, BAக்கு அதே மூமெண்ட் தான் வரும், சைன் மட்டும் அதுக்கு ஆப்போசிட். ஏன்னா சப்போர்ட் B வந்துட்டு ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். அப்படின்னா B to Cயில் வந்துட்டு -200 இருந்தால் B to Aக்கு வந்துட்டு +200 இருக்கணும். அப்போ தான் இந்த சப்போர்ட் மூமெண்ட்டாக இருக்கும். மூமெண்ட் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும், சப்போர்ட் ஸ்டேபிளாக இருக்கும், கீழே விழாமல் இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஸ்டெப் 2, ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட். MFAB, நார்மலாக MABனா மூமெண்ட் ஆஃப் ஸ்பேன் AB, இதில் MFABன்னு வருது. Fங்கிறது என்ன டினோட் பண்ணுதுன்னா ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட். ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்போர்ட் கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு லோடிங் கண்டிஷனுக்கும் ஃபார்முலா வரும். நம்ம பார்த்த சம்மில் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குன்னா, ட்ராயிங்கில் A to B கண்டுபிடிக்கிறோம். A to B வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது, சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது. சென்ட்ரல் எப்படி சொல்கிறோம், 2 டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கிறதுனால சென்ட்ரல் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். பாயிண்ட் லோடு சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது. அப்போது அதுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட் ஃபார்முலா பார்த்திங்கன்னா, MFAB = -WL/8. Wங்கிறது லோடு 80, Lங்கிறது 6 மீட்டர், டோட்டல் லென்த் 3 + 3 மொத்தம் 6 மீட்டர் /8 போட்டிங்கன்னா -60 கிலோநியூட்டன் மீட்டர் வருது MFABக்கு. அதே இது MFBAக்கு எழுதும்போது, Bலேருந்து A பார்க்கும்போது +WL/8 அல்ஜிப்ரிக் சம் மட்டும்தான் மாறுது. சரிங்களா? போடும்போது 80 × 6/8 போட்டிங்கன்னா 60 கிலோநியூட்டன் மீட்டர். அடுத்து ஸ்டெப் 3, ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. ரைட் டவுன் த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்பேன் AB அந்த மாதிரி சொன்னாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதணும்.
இதில் ஒவ்வொரு எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். இந்த ஏபிங்கிறது மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்ன ஸ்பேனுக்கு எழுதுகிறோமோ அந்த ஸ்பேனுக்குள்ளே நோட்டேஷன் நீங்கள் கொடுத்துக்கணும். ஏபி ஸ்பேனுக்கு போட்டால் ஏபின்னு போட்டுக்கணும், பிசிக்கு போட்டால் பிசின்னு போட்டுக்கணும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது ஏபி ஸ்பேனுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஏ டு பிக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால் ஏபி நீங்கள் போட்டிருக்க. இந்த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனில் என்ன கண்டுபிடிப்போம்னா மூமெண்ட்டு தான் கண்டுபிடிப்போம். அதனால் மூமெண்ட் அட் ஏபி இஸ் ஈக்குவல் டு எம்எஃப் ஏபி ப்ளஸ் 2EI/L ஹோல் ப்ராக்கெட்னால் இந்த 3 டோட்டல் பண்ணி அதுக்கப்புறமா இதால் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? அதுதான் ஹோல் ப்ராக்கெட் போட்டிருக்கு. 2θA, டீட்டாங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்லோப் அட் ஏ. தீட்டா பிங்கிறது ஸ்லோப் அட் பி. இது பேர் வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். டெல்டா டிவைட் பை எல். சரிங்களா? இந்த 3க்கு காமனாக 2EI/L இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், எம்ஏபி வேணும்னா எம்எஃப்ஏபி வேல்யூ முன்னாடி ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருப்போம். எம்எஃப்ஏபிக்கு வந்துட்டு -60 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். எம்எஃப்ஏபிக்கு -60 போட்டிருக்கோம். அந்த வேல்யூ வந்துட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது ப்ளஸ் 2EI/L ஸ்பேன் ஆஃப் த ஏபி 6 மீட்டர், 6 போட்டாச்சு. இன்ட்டு 2 இன்ட்டு ஏ, டீட்டா ஏ பாருங்கள். டீட்டா வந்துட்டு நமக்கு கிவன் ப்ராப்ளத்தில் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஏ சப்போர்ட் ஃபிக்ஸ்டாக இருந்தால் அங்கே வந்துட்டு ஸ்லோப் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் எப்போவுமே ஸ்லோப் வராது, டிஃப்ளெக்ஷன் வராது, ரெண்டுமே 0. இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹிஞ்சுடு சப்போர்ட்டில் டிஃப்ளெக்ஷன் வராது, ஸ்லோப் மட்டும் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் ஸ்லோப்பும் 0, டிஃப்ளெக்ஷனும் 0. ஹிஞ்சுடு சப்போர்ட்டில் டிஃப்ளெக்ஷன் மட்டும் 0, ஸ்லோப் வந்துட்டு வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இந்த இடத்துல 2 இன்ட்டு டீட்டா ஏக்கு பதிலாக 0 போட்டோம். அடுத்து டீட்டா பி ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து 3 டெல்டாங்கிறது டிஃப்ளெக்ஷன், அதுவும் 0. அதனால் இந்த டைம் ஃபுல்லுமே 0 ஆகிடும். சரிங்களா? டீட்டா பி மட்டும் அது ஏன் அப்படியே வச்சுருக்கோம், 0 பண்ணலைன்னா அங்கே வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்குற பீமில் ரோலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே டீட்டா இருக்கும். ஸ்லோப் வந்துட்டு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் மட்டும் தான் 0, ரோலர் சப்போர்ட்டும் ஹிஞ்சுடு சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேல்யூ வரும். 0 போட்டுறாதீங்க. இப்போ டீட்டா பி வேல்யூ மட்டும் இருக்குது, மீதி 2 0 ஆகிடும். அப்போ இது சிம்பிளை பண்ணுங்கள். -60 ப்ளஸ் 2/3 6 போட்டிங்கன்னா 0.33 வரும். இன்ட்டு EI இன்ட்டு டீட்டா பி. இந்த 2 டைம் போயிடுச்சு. டீட்டா பி மட்டும் தான் இருக்குது. ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இந்த 3 டோட்டல் பண்ணிவிட்டு அப்புறம் இதை மல்டிபிள் பண்ணோம். இந்த 3 டோட்டல் பண்ணும்போது இது 0, வெறும் டீட்டா பி மட்டும் தான் இங்கே இருக்குது. இந்த டீட்டா பியை இதோட மல்டிபிள் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 2/6 போட்டோம்னா 0.33 வருது. இன்ட்டு EI இன்ட்டு இந்த இதை மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? அடுத்தது MBA. இப்போது MABக்கு எழுதுன மாதிரியே MBAக்கு எழுதணும். முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த ஈக்குவேஷனில் எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஏபி கண்டுபிடிச்சோன்னா ஏபின்னு போடணும், பிஏ கண்டுபிடிச்சா பிஏன்னு போடணும். மற்றெல்லாம் சேம் தான். சரிங்களா? போட்டு MFBA ஃபஸ்ட்டு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். MFBA ப்ளஸ் 60 போட்டிருக்கோம். அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க. ப்ளஸ் 2EI/6, L = 6. டீட்டா எப்போ போல் 0, டெல்டாவும் 0, டீட்டா பி மட்டும் இருக்குது. இதில் 2 டைம்ஸ் ஆஃப் டீட்டா பி. சரிங்களா? இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 60 ப்ளஸ் இதை சிம்ப்ளை பண்ணால் 2/6 EI, இங்கே 2 இருக்குது. 2 × 2 4 ஆயிரும். 4 EI டீட்டா பி டிவைட் பை 6. 4/6ன்னு கேல்குலேட் பண்ணிங்கன்னா 0.61 கிடைக்கும். MBAச்சா? MBAக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. அடுத்தது ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எழுதும்போது இன்டர்மீடியட் சப்போர்ட்டில் இருக்கிறதுக்கு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எழுதணும். என் சப்போர்ட் கொண்டு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எழுத முடியாது. நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தில் இன்டர்மீடியட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இது எண்ட் சப்போர்ட்டு. பிங்கிறது பிக்கு இந்த பக்கம் பீம் இருக்குது, இந்த பக்கம் பீம் இருக்குது. அப்போ பிங்கிறதா வந்துட்டு உங்களுக்கு இன்டர்மீடியட் சப்போர்ட். இன்டர்மீடியட் சப்போர்ட்னா மூமெண்ட் அட் பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? மூமெண்ட் அட் பி இஸ் ஈக்குவல் டு 200ன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மூமெண்ட் அட் பிஎஸ் ஈக்குவல் டு 200 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போ 200 மூமெண்ட் அட் பிஏ வந்துட்டு நமக்கு தெரியும். 60 ப்ளஸ் 0.67 EI டீட்டா பின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். ஒரு 6 சேர்த்து போட்டேன், ஒரு 67 போட்டாவே போதும். 667 போட்டிருக்கேன். சரிங்களா?
இது எழுதிட்டோம். இதிலேருந்து இந்த 60 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். 200 - 60 ஆகும். சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 140 ஆகிடும். அடுத்து பாருங்கள், இந்த இதில் இந்த 0.667 இஏங்கிறது கீழே கொண்டு வந்துட்டோம். டீட்டா பி வேல்யூ கிடச்சிருச்சு. இது கிடச்சிருக்கிறது நமக்கு வந்துட்டு டீட்டா பி வேல்யூ. சரிங்களா? 0.667 இஐ டீட்டா பி ஈக்குவல் டு 140. இந்த டீட்டா பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டீட்டா பி இங்கே வச்சுட்டு இந்த டேம் வந்துட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துட்டோம். இதை சிம்ப்ளை பண்ணால் 210.21 டிவைட் பை டிஇஐ. அப்போது டீட்டா பி ஸ்லோப் அட் பி இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ வேல்யூ வருது. இப்போ டீட்டா பிக்கு வந்துட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த டீட்டா பி எடுத்துகிட்டு போயிட்டு எய்தர் பிஏல சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைனா ஏபியில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே ஏபி எடுத்துக்கிறோன்னா ஏபியில் வந்துட்டு டீட்டா பிக்கு பதிலாக 210.21 டிவைட் பை இஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -60 இருக்குது. இங்கே இஏ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுனா, இந்த இஏயும் இங்கே இருக்கிற இஏ கேன்சல் ஆகிடும். மீதி 210.21 மட்டும் இருக்கும். அதோட 0.333 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். வர்ற வேல்யூ -60 போட்டிங்கன்னா எம்ஏபி கிடச்சிரும். பாருங்கள், -60 எம்ஏபியோட ஈக்குவேஷன் அப்படி எழுதிட்டோம். எடுத்து எழுதிட்டு இந்த இடத்துல டீட்டா பிக்கு பதிலாக 210.21 டிவைட் பை இஏன்னு இருக்குது. இங்கே ஒரு இஏ வெளியே இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -60 போட்டிங்கன்னா உங்களோட எம்ஏபி வேல்யூ கிடச்சிரும். 9.997 கிலோமீட்டர் மீட்டர். சரிங்களா? அடுத்தது இது முடிச்சதுக்கப்புறமா ரியாக்ஷன் கேல்குலேஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போது மூமெண்டட் ஏபி கிடச்சிருச்சு, பிஏவும் தெரியும். ரெண்டு சப்போர்ட் இருக்கிற மூமெண்ட்டு கிடச்சிருச்சு. சரிங்களா? எம்ஏபி 9.997 கிடச்சிருச்சு. அடுத்து எம்பிஏக்கு வந்துட்டு வேல்யூ 200ன்னு தெரியும். ரெண்டு சப்போர்ட்டுக்குமே வந்துட்டு நமக்கு வேல்யூ தெரியும். எம்பிஏவுக்கு வந்துட்டு 200 தெரியும். அதாவது எம்பிஏ இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டுக்கு வேல்யூ தெரியும். எம்ஏபி அந்த சப்போர்ட்டுக்கு 9.997 கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்துட்டு இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த ஏபிங்கிற ஸ்பேனில் ஏங்கிற இடத்துல 9.997ம் பிங்கிற இடத்துல 200 அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் என்னென்ன லோடு இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிறோம். எக்ஸ்டர்னல் லோடுனால் அவங்க என்னென்ன லோடு கொடுத்துருக்காங்களோ அந்த லோடையில் எடுத்துக்கிறோம். அதை எடுத்ததுக்கப்புறமா ஏபி ஸ்பேன் போட்டோமா, அதே மாதிரி பிசி ஸ்பேன் எடுத்துக்கிட்டோம்னா பிசி ஸ்பேன்லேயும் ஒரு லோடு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த லோடையும் எடுத்துக்கணும். நம்ம கண்டுபிடிச்சிருக்க மூமெண்ட்டையும் எடுத்துக்கணும். நல்லா பாருங்கள், பிஏவுக்கு 200, பிசிக்கும் 200, ரெண்டுக்குமே 200 தான் வரும். சிம்பிள் மட்டும் மைனஸ் வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டுக்கும் வரைஞ்சிட்டு இப்போ சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரியாக்ஷன்ஸ் தெரிஞ்சால் தான் சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் போட முடியும். அதனால் திரும்ப இப்போ அதை வரைஞ்சிட்டு சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் இந்த ஸ்பேன் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பேன் எடுத்துட்டோம்னா ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் பார்த்தா அதே ஸ்டெப் தான் வரும். இல்லை ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் போன செமஸ்டரில் இதே மாதிரி தான் ப்ராப்ளம் வந்திருக்கும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் டிகிரி ஆஃப் டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், மூமெண்ட் அட் பி ஈக்குவல் டு 0ன்னு அவங்க எடுத்திருக்காங்க. சரிங்களா? எய்தர் ஏ ஈக்குவல் டு 0 எடுக்கலாம், பி ஈக்குவல் டு 0 எடுக்கலாம். பி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்காங்க. எடுத்துக்கப்புறம் பாருங்கள், ஆர்ஏ இன்டூ டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் தானே ஃபார்முலா. ஃபோர்ஸ் வந்துட்டு ஆர்ஏ இன்டூ டிஸ்டன்ஸ் வந்துட்டு 6 மீட்டர், 6 ஆர்ஏ. அடுத்து மைனஸ், இது டவுன்வேர்டு, -80 இன்டூ டிஸ்டன்ஸ் 3 மீட்டர், 80 இன்டூ 3. அடுத்து இது அப்வேர்டு ப்ளஸ் 9.997. அடுத்தது இது டவுன்வேர்டு இருக்குது ப்ளஸ் 200. சரிங்களா? ஈக்குவல் டு 0. பாருங்கள், இது டவுன்வேர்டு இருக்குது, இதுக்கு வந்துட்டு மைனஸ் போட்டிருக்கேன். 80ங்கிறதுக்கு மைனஸ் போட்டிருக்கேன். இது டவுன்வேர்டு இருக்குது, இதுக்கு வந்துட்டு ப்ளஸ் போட்டிருக்கேன். இப்போ என்னென்னா, நம்ம இந்த பீமுக்கு அவுட் சைடு இருக்கிற ஃபோர்ஸ் எடுத்துட்டோம்னா டவுன்வேர்டு வந்துட்டு ப்ளஸ்ஸு, பீமுக்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு டவுன்வேர்டு வந்துட்டு மைனஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதை சிம்ப்ளை பண்ணோம்னா 6 RA, இது 240, 9.997 -200 எல்லாமே ஈக்குவல் டு போட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு ஆர்ஏங்கிறத மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு இது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டா மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆயிடும், ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், -240 வந்துட்டு +240 ஆயிடுச்சு, ப்ளஸ் 9.997 வந்துட்டு -9.997 ஆயிடுச்சு, ப்ளஸ் 200 வந்துட்டு -200 ஆயிடுச்சு. சரிங்களா? இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணி பாருங்கள். ஆர்ஏ ஈக்குவல் டு 8.33 கிலோமீட்டர் வருது. அடுத்து ஆர்பி டூங்கிறது வந்துட்டு இந்த சப்போர்ட்டில் பாருங்கள்,
இதில் இருக்கிறது ஒரு சப்போர்ட் தான், அதனால் வர லோடு ஃபுல்லுமே இந்த சப்போர்ட் தான் எடுக்கும். இஎம்லேயே பார்த்துருக்கோம், ஒரு சப்போர்ட் இருக்குன்னா வர டோட்டல் லோடு இதை எடுத்துக்கும். சரிங்களா, டைரெக்டாக RB2 = 100 போட்டுக்கலாம். அடுத்தது ஃபார்முலா இந்த இதில் பாருங்கள், RA + RB1 இதில் 2 சப்போர்ட்டு சேர்த்து எவ்வளோ லோடு தாங்குது, டவுன்லோட் லோடு 80 தான் தாங்குது. சரிங்களா, அது இது இதெல்லாம் இஎம்ஐ எப்படி பார்த்துருப்போம், சமேஷன் ஆஃப் V = 0 பார்த்துருப்போம். அந்த கான்செப்ட் படி 2 அப்வேர்ட் ஃபோர்ஸ் RA + RB1 = டவுன்லோட் ஃபோர்ஸ் 80. இதில் இந்த மூமெண்ட்டையெல்லாம் சேர்த்தக்கூடாது, வெர்டிக்கல் ஃபோர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும், மூமெண்ட்டை வந்துட்டு சேர்த்திடாதீங்க. சரிங்களா, இப்போ RA வேல்யூ முந்தின ஸ்டெப்பில் 8.33 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிற RAக்கு பதிலாக 8.33 போட்டுக்கிறோம். அப்போ RB1 வேணுன்னா இந்த RA வந்துட்டு இங்கே ஒன்று போய் மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணால் 71.67 kN. அடுத்து RB வேணுமா, RBக்கு வந்துட்டு 2 RB இருக்குது. ஒன்று வந்துட்டு ஏபிங்கிற ஸ்பேனில் வர லோடு ஒன்று, பிசிங்கிற ஸ்பேனில் வர லோடு ஒன்று, ரெண்டையும் டோட்டல் பண்ணால் தான் நமக்கு ரியாக்ஷன் அட் B கிடைக்கும். அதுக்காக RB1ஐயும் RB2 டோட்டல் பண்ணிக்கிறோம். டோட்டல் பண்ணோம்னா வேல்யூ வந்துட்டு 171.61 வருது. சரிங்களா, அடுத்தது சிம்பிளி சப்போர்ட் பீமுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற பீம் படி பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க ஏங்கிறது. இந்த ஸ்டெப்பில் அதை சிம்பிளி சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டோம்னா எவ்வளோ ஃபோர்ஸ் வரும்னு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். சிம்பிளி சப்போர்ட் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா சென்டர் பாயிண்ட் லோடாக இருந்துச்சுன்னா WL/4. இதுவும் ஸ்டாண்டர்ட் கேஸஸ் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரியும். சரிங்களா, WL/4 லோடு 80 × L வந்துட்டு 6 / 4 போட்டிங்கன்னா வேல்யூ வந்துட்டு 120. அப்போ சிம்பிளி சப்போர்ட் இதே லோடு சிம்பிளி சப்போர்ட் பீமாக இருந்திருந்தால் மூமெண்ட் வந்துட்டு 120 வந்துருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் வச்சுட்டு தான் இப்போ வந்துட்டு நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். நல்லா பாருங்கள், கொடுத்துருக்கிற பீமை திரும்ப வரைஞ்சிக்கிறோம். ABCன்னு வரைஞ்சிக்கிறோம். ABC எழுதாமல் இருக்குது, எழுதிக்கலாம். AB இது Cங்களா, 3 சப்போர்ட் போட்டோமா. இப்போது மூமெண்ட் அட் A எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 9.997 கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து மூமெண்ட் அட் B வந்துட்டு 200. அது முந்தினதுலேயே கண்டுபிடிச்சிருப்போம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஓவர் ஹேங்கிங் போர்ஷன் போட்டு மூமெண்ட் அட் BC -200 இல்லைனா BA வந்துட்டு +200 ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு வேல்யூ மட்டும் 200 எழுதிக்கலாம். அடுத்து இந்த 2 சப்போர்ட் மூமெண்ட் தான் கண்டுபிடிச்சோம், 2 எழுதியாச்சு. எக்ஸ்டர்னலாக என்ன லோடு கொடுத்துருக்காங்க அது எழுதணும். எக்ஸ்டர்னல் லோடு 80 kN ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்தது 100 kN ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் கொடுத்துருக்க எக்ஸ்டர்னல் லோடு எழுதியாச்சு, கண்டுபிடிச்ச மூமெண்ட் எழுதியாச்சு. இப்போ இதை வச்சுட்டு டயக்ராம் வரைய போகிறோம். டயக்ராம் வரையும் போது ஃபஸ்ட்டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறோம். ஒரு ஆரிஜின் லைன் 0 0ன்னு ஒரு ஆரிஜின் லைன் வச்சுக்கிறோம். ஆரிஜின் லைன் வச்சுட்டு நம்ம இப்போது இங்கே வந்துட்டு வேல்யூ வந்துட்டு மூமெண்ட் அட் A வந்துட்டு 9.97 கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, இது வந்துட்டு சப்போர்ட்டில் கண்டினியூஸ் பீமில் வந்துட்டு எப்போவுமே சப்போர்ட்டில் வந்துட்டு நெகட்டிவ் மூமெண்ட் ஹாகிங் மூமெண்ட்டு தான் வரும். அதனால் டவுன்லேடாக வச்சு 9.97 மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அடுத்தது இங்கே வர்றது வந்துட்டு சப்போர்ட்டில் எண்டு சப்போர்ட்டில் ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட் வரும், அதனால் இங்கே போட்டோம். இங்கே BC வரும்போது பாசிட்டிவ் சைடில் வந்த வேல்யூ எழுதிக்கிங்க. இன்டர்மீடியட் சப்போர்ட்டில் வந்துட்டு பாசிட்டிவில் மார்க் பண்ணிக்க, என் சப்போர்ட்டில் வந்துட்டு நெகட்டிவில் மார்க் பண்ணிக்க. மார்க் பண்ணிட்டு இந்த 2 ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறீங்க. சரிங்களா, அடுத்தது இது ஜாயின் பண்ணி இங்கே வந்துட்டு மூமெண்ட் C எவ்வளோ வரும், 0. இங்கே வந்துட்டு மூமெண்ட் இது வராது, அதனால் 0ன்னு போட்டு இதையும் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன ட்ரையாங்கிள், இதிலேருந்து இதை கனெக்ட் பண்ணுறீங்க, அப்புறம் இதிலேருந்து இதை ஜாயின் பண்ணி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் இந்த லைன் இன்னும் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிங்களா கடைசியில். இங்கே பீம் சிம்பிளி சப்போர்ட்டாக இருந்தால் எப்படி கண்டுபிடிச்சிங்களா, WL/4 போட்டு 120 கண்டுபிடிச்சிங்களா. அந்த 120ங்கிறது எந்த பாயிண்ட்னா இந்த எக்ஸாக்டாக பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டில் தான் 120 வரும். அதனால் இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 80க்கு நேராக வந்துட்டு 120 இங்கே மார்க் பண்ணிக்கிறீங்க. இதுவும் பாசிட்டிவ் தான். சரிங்களா, மார்க் பண்ணிவிட்டு இந்த ஏங்கிற பாயிண்ட்டில் 0, பாயிண்ட் லோடு கீழே 120, இந்த பிங்கிற பாயிண்ட்டில் 0, இந்த 3 ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். சரிங்களா, இப்போ இதில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னா சிம்பிளி சப்போர்ட் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, இந்த 120 மட்டும் பாசிட்டிவ், மீதி 2 மூமெண்ட்டுமே நெகட்டிவ் தான். சரிங்களா, ஓகே. இது வந்துட்டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். அடுத்து சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் வச்சு போடணும், மூமெண்ட்டை வச்சு போடவே முடியாது. சரிங்களா, அதே பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்துட்டு கண்டுபிடிச்ச மூமெண்ட்டை மட்டும்தான் வச்சு போட்டிருப்போம்.
இதில் ரியாக்ஷன் மட்டும் தான் வச்சு போட்டிருப்போம். ரியாக்ஷனட் பாருங்கள், ரியாக்ஷனட் வந்துட்டு ஏல ரியாக்ஷன் என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க, RA ஈக்குவல் டு எவ்வளோ கண்டுபிடிச்சிருப்பீங்க, RA ஈக்குவல் டு 8.33 இங்கே மார்க் பண்ணிட்டோம். இந்த 0லேருந்து ப்ளஸ் 8.33 மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே வர்றோம் ABC. இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது இந்த பாயிண்டில் அதே வேல்யூ அப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்தது RB சரி இங்கே வரும்போது 71.67. சரி, இது தனியாக சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். சரி, நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், தெரியல நான் கேளுங்க. சரியா, அடுத்தது இது 71.67. இந்த பிங்கிற சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா RB வேல்யூ வந்துடும். RB வேல்யூ வந்துட்டு 171.67. இங்கே பாட்டத்துலேருந்து 171.67னா இந்த 0 பாயிண்ட் வரைக்கும் 71.67. அடுத்து இந்த ஹைட் வந்துட்டு 100 ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்புறம் RC சப்போர்ட் கிடையாது, ஆனால் இருந்தாலும் இதை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக 100 போட்டு ஜாயின் பண்ணி 0ன்னு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சியர் ஃபோர்ஸ் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் புக்கில் சால்வ் பண்ணி பாருங்கள். புக்கில் இருக்கிறது ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். டவுட் இருந்தால் எனக்கு ரியாக்ஷன் கால்குலேஷன் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, சால்வ் பண்ணி இண்டிவிஜுவலாக அனுப்பிவிட்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா, தேங்க்யூ. இப்போ இந்த சம் பார்த்தது வந்துட்டு செகண்ட் யூனிட்டில் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தடில் ஒரு கண்டினியூஸ் பீம், அது ஓவர் ஹேங்கிங் பீமாக கொடுத்துருக்க. நமக்கு ஓவர் ஹேங்கிங் இல்லாமல் ABBCன்னு 2 சப்போர்ட் கொடுத்து கூட அவங்க கேட்கலாம். சரிங்களா, கண்டிப்பாக ஒரு பீம் சம் வரும். நீங்கள் இந்த மெத்தடை வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா, தேங்க்யூ.